ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாங்க. உண்மையிலே மாஸா ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையான அந்த ட்ரெய்லராக இருந்தது. அதையும் பிடிக்காதவர்கள் என்ன பண்ணாங்க, பீஸ்ட் 2 அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க ட்ரெய்லர் கட் பண்ண முடியும், ட்ரெய்லரை சொல்ல முடியும்? இதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படம் எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த ஒரு ட்ரெய்லரே ஒரு உதாரணம். யாருக்குறையும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, பிரசாந்தோட வாய்ஸ்லேருந்து தான் தொடங்குது. நமக்கெல்லாம் புது லீடர் ஒருத்தர் வரப்போகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த புது லீடர் தான் அது. இந்த டீம் தான், குறிப்பாக விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அது உள்ள அஜ்மல் இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லரில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அஜ்மல் காணோம். 4 பேராக இருக்கிறாங்க ஒரு சீனில் காணோம். அவர் எதிர பிரிஞ்சு போயிடறாரா, அவர் எதிரி ஆயிடுறாருன்னு படம் பார்க்கும்போது தெரியும். இந்த ஒர்க்கு அந்த விஜய் ரொம்ப ஒல்லியாக முகத்தை ஒல்லி பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அது அந்த தேர்ட் சிங்கிள் பாடலில் ஏற்பட்ட விமர்சனத்துக்கு மறுபடியும் ரீகரெக்ஷன் பண்ணி ரீஒர்க் பண்ணி இந்த ட்ரெய்லரை புதுசாக கட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கட் பண்ண ட்ரெய்லர் வேறு. ட்ரெய்லரில் யுவன் சங்கர் ராஜா யாருன்னு அதை நிரூபிச்சிட்டார். ஒட்டுமொத்தமாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன், அந்த வாய்ப்பை நான் சிறப்பாக செஞ்சிருவேன் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா இந்த குறிப்பாக அந்த பின்னணி இசை இந்த ட்ரெய்லரில் பிஜிஎம்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். வெங்கட் பிரபு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு இருந்தார், நான் கில்லி படத்தை அவ்வளோ பயங்கரமாக ரசித்தேன். நான் அதனுடைய பாதிப்பு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். அதை தாண்டி அந்த படத்துக்குள்ளேயும் பாருங்கள் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் கேள்வியை கேட்டேன் எப்படிங்க. வணக்கம் சார். வணக்கம் கிஷோர் சார். விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படம், முந்தைய திரைப்படத்தோட ஹைப் ரொம்ப கம்மியாகவே இருக்கே அப்படிங்கிறது நம்மளே வந்து ஒரு நேர்காணலில் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நேற்றைய தினத்துலேருந்து ஹைப்பு ஒரு லெவல் 2 லெவலில் ஆல் ஓவர் லெவலாக போயிடுச்சு. ஸோ கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உண்மையிலே பார்க்கவே ஒரு மாஸாக கிளாஸாக அந்த அளவுக்கு சூப்பராக ட்ரெய்லர் கட்டிருந்துச்சு. அந்த எடிட்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ உங்களுடைய ரிவ்யூ என்ன சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு? இதுக்கு முன்னாடி கோட் படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டாக வந்தப்போ நிறைய எதிர்மறை விமர்சனங்கள்லாம் வந்தது. எங்கள் அந்த போஸ்டர் சரியில்லை, இந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்து விசில் போட்டு கேட்குற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த அளவுக்குலாம் வைப்பாக இல்லை. செகண்ட் சிங்கிள் வந்து பவதாரனுடைய வாய்ஸில் ஏஐ டெக்னாலஜியில் பண்ணியிருந்தாங்க. இது எங்கேயோ கேட்ட பாட்டு மாதிரி இருந்தாங்க. இந்த 3வது பாடலாம் எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ஒரு பக்கம் அது 3வது பாடல் பிடிக்காமல் போனதை தாண்டி விஜயை பிடிக்காமல் போனது. அந்த டிஏஜிங் பண்ண விஜயை பிடிக்கல, பென்சில் மிஸ் வச்சுருக்காங்க, அப்படிலாம் விமர்சனம் இருந்தாங்க. இதை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சரி செய்கிற மாதிரி, எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாங்க. உண்மையிலே மாஸாக ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையான அந்த ட்ரெய்லராக இருந்தது. அதையும் பிடிக்காதவர்கள் என்ன பண்ணாங்க, பீஸ்ட் 2 அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க ட்ரெய்லர் கட் பண்ண முடியும், ட்ரெய்லரை சொல்ல முடியும்? இதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படம் எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த ஒரு ட்ரெய்லரே ஒரு உதாரணம். அந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரா ஏஜென்ட் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹாலிவுட் லெவலில் தான் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு கதைக்களம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் சார்? இல்லை, அது ஒரு பிபி ஒரு வார இதழில் சொன்ன இதுதான் வந்து ரா ஏஜென்ட். அந்த ரா ஏஜென்ட்டுக்கு கீழே வந்து சாட்ஸ் அப்படின்னு அந்த சீக்ரெட் ஆஃபீஸர்ஸ் ஒரு குழு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு காலகட்டத்தில் ஒரு அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண அசைன்மெண்ட்டு ஒரு காலத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அந்த ஒன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை யாருக்குறையும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, பிரசாந்தோட வாய்ஸ்லேருந்து தான் தொடங்குது. நமக்கெல்லாம் புது லீடர் ஒருத்தர் வரப்போகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த புது லீடர் தான் அது. இந்த டீம் தான், குறிப்பாக விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அது உள்ள அஜ்மல் இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா ட்ரெய்லரில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அஜ்மல் காணோம். 4 பேராக இருக்கிறாங்க ஒரு சீனில் காணோம். அவர் எதிர பிரிஞ்சு போயிடறாரா, அவர் எதிரி ஆயிடுறாருன்னு படம் பார்க்கும்போது தெரியும். இவங்க செய்கிற அந்த ஒரு அசைன்மெண்ட்டு தான் இப்போ ஒரு வயசான பிறகு எப்படி அவங்களுக்கு எதிராக மாறுது, இவங்க எப்படி பழைய ஆட்களாக உள்ளே இறங்குறாங்க. த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு ஒய்ஜி மகேந்திரன் சொல்கிற மாதிரி அந்த லைன் எப்படி உள்ளே இறங்குது அப்படி, அதான் கதையாக இருக்கும் சார். அங்கே ஒரு லைன் மட்டும் இல்லை, 2 லைனாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு சீனில் மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தாலுமே பையனும் வந்து 2 பேரும் அந்த பைக் சேசிங் சீன் ஆகட்டும், எல்லாமே அந்த ஷூட்டிங் சீன் ஆகட்டும் எல்லாமே வருது. அந்த பாட்டில் வந்து அதாவது ஸ்பார்க் பாடல் வந்தப்போ டிஏஜிங் விஜய் பார்த்துட்டு எல்லாமே ட்ரோல் கிண்டல்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இப்போ ட்ரெய்லருக்கு இல்லையா சார்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இதில்? இல்லை, நீங்கள் அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, வெங்கட் பிரபு கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், நீங்கள் வெறுமனவே எல்லாத்தையும் ஒரு போஸ்டராக, ஒரு காட்சியாக, ஒரு பாடலாக, ஒரு ட்ரெய்லராக வந்துட்டு ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துடுறீங்க. ஆனால் படமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். சிலது நம்ம அந்த ஒரு போஸ்டர்லேயோ இல்லது வந்து நீங்கள் இந்த மாதிரியான ட்ரெய்லர், இந்த இதுல டீசர்லாம் இல்லாத காலகட்டங்களில் நாங்களாம் சின்ன வயசில் படிக்கிற பொழுது தியேட்டரில் வரப்போகிற படத்துக்கு ஸ்லைடு போடுவாங்க. உங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. தியேட்டரில் வந்து இன்டர்வெல்லில் புது படம் வேறு ஏதாவது படம் வரப்போகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஸ்லைடு போடுவாங்க. ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. அதான் கரெக்டாக சொன்னீங்க. அதுக்கு தியேட்டரில் ஒவ்வொன்று விசில் அடிப்பாங்க. அந்த ஸ்லைடை மறுபடியும் போட சொல்லி கேட்பாங்க, ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி கேட்பாங்க. அப்போ திரும்ப அந்த ஸ்லைடு போடும்போது கொஞ்சம் நேரம் நிறுத்துவாங்க, டக்குன்னு நிறுத்துவாங்க. அப்போ அதை வச்சு டீகோட் பண்ணுவாங்க. அது இப்போ மாதிரி வசதிகள்லாம் இல்லை.
என்னங்க இந்த ஹீரோ இப்படி காமிச்சிருக்காங்க, என்னங்க இவர் இப்படியா இருக்காங்க, எதுவும் ஆகாது போலன்னு. ஆனால் முழு படமாக பார்க்கும்பொழுது வேறு லெவலில் இருந்ததுங்க அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க. இப்போ அந்த நிலைமை தான் கொஞ்சம் டெக்னாலஜியாக மாறி வந்திருக்குது வந்து. அதுதான் வெங்கட் பிரபு சொல்கிறாரு. இந்த கேரக்டர் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, ஒரு பாடல்லையோ ஒரு ட்ரெய்லர்லையோ பார்க்குறீங்க, படமாக பார்க்கும்போது அந்த கேரக்டர் ஒன்றி போயிடும். அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பார்க் சாங்கில் வந்து விஜய் ஒரு மாதிரி ஒரு சப்பியாக காமிச்சிருந்தோம். அப்புறம் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அதன் பிறகு மறுபடியும் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருந்தார். ரீஒர்க் பண்ணி இந்த ட்ரெய்லர் லேட் ஆனதுக்கே அதான் காரணம். ஆமாம், ஆக்சுவலாக 5 மணிக்கு போட்டுருவாங்க, அப்டேட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு 4 நாளாக அர்ச்சனா கல்பாத்தி வந்து நாளைக்கு அப்டேட் தரோம், நாளன்னைக்கு தரோன்னு. ஆக்சுவலாக 15ஆம் தேதி சுதந்திர தின அன்னைக்கு ஈவினிங் வெளியிடக்கூடிய ஒரு ட்ரெய்லராக தான் இருந்தது வந்து. இந்த ஒர்க்கு அந்த விஜய் ரொம்ப ஒல்லியாக முகத்தை ஒல்லி பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அது அந்த தேர்ட் சிங்கிள் பாடலில் ஏற்பட்ட விமர்சனத்துக்கு மறுபடியும் ரீகரெக்ஷன் பண்ணி ரீஒர்க் பண்ணி இந்த ட்ரெய்லரை புதுசாக கட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கட் பண்ண ட்ரெய்லர் வேறு, புதுசாக கட் பண்ணி இதுக்கு தான் இவ்வளோ காலதாமதம் ஆகிடுச்சு. அர்ச்சனா கல்பாத்தி கூட போட்டிருந்தாங்க வந்து ஏதோ அப்டேட்டில் நாங்கள் இதுவாக இருக்கிறோம், ஒரு வைப்பான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெய்லர் கொடுக்க போகிறோன்னு. இது ஒருவேளை நம்ம படமாக பார்க்கும்போது அந்த கேரக்டரோட ஒன்றி போகிற ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து ஒரு சைடு டிஏஜிங் விஜய் வந்து அப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி அடிச்சிட்டு இருந்தாங்க. அதோட பயங்கரமான ஒரு அடி அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர், மியூசிக் மேஸ்ட்ரோ அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜா அவர் தான் போட்டு செஞ்சாங்க. அந்த ஸ்பார்க் பாடல் வந்தப்போ சரி, பிஜிஎம் வந்தப்போ சரி, ட்ரெய்லரில் எப்படி சார் இருக்குது அவருடைய ட்ரெய்லரில் யுவன் சங்கர் ராஜா யாருன்னு அதை நிரூபிச்சிட்டார். நம்ம கூட கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அது என்னது வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இதையோ சின்ன படங்கள்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு சொல்லி தானே ஆகணும். அஜித் ஃபேன்ஸெல்லாம் ஒரு பக்கம் இதாக இருந்தாங்க சார், ஏன்னா மங்காத்தா அஜித்லாம் நல்ல பிஜிஎம் போட்டு எங்க ஒரு கட்டத்தில் வந்து வெங்கட் பிரபுவும் யுவன் சங்கர் ராஜாவும் அஜித்தோட ஆள் இவங்கெல்லாம் இறங்கி இங்கே விஜய்க்கு எதிராக சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேஞ்சில் வந்து சோஷியல் மீடியாவில். அப்படிலாம் நடக்காது. மேபி அது விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா, இவ்வளோ கோடி செலவு பண்ணுற ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு புரியாமல் இருக்குமா, ஆனால் ஃபேன்ஸுக்கு ஒரு ஆதங்கன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு இங்கே ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் அவருடைய அந்த பிஜிஎம் ஆகட்டும் அந்த சாங் ஆகட்டும் இருந்தாங்க, இவ்வளோ முக்கியம் கொடுத்துருக்கீங்க ரேஞ்சிலலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒட்டு மொத்தமாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன், அந்த வாய்ப்பில் நான் சிறப்பாக செஞ்சிருவேன் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா இந்த குறிப்பாக அந்த பின்னணி இசை இந்த ட்ரெய்லரில் பிஜிஎம்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். ஓகே சார், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு முழுக்க ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க சார். விஜய் அவர்களுடைய படங்கள் எடுக்கும்போது இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் போகிறது வந்து ரொம்ப படங்கள் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரா ஏஜென்ட் அப்படின்னு வரும்போது துப்பாக்கியில் இது மாதிரி சிஐஏ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பீஸ்ட்டில் வந்து அந்த ரா ஏஜென்ட் ஒர்க் பண்ணாங்க. துப்பாக்கி படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. பீஸ்ட் படம் வசூலாக ஹிட் ஆனாலுமே ஒரு மாதிரி கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ரா ஏஜென்ட் கதாபாத்திரங்கள் விஜய் அவர்களுடைய கேரியர் அது இப்போ ஆல்மோஸ்ட் இனி ஒரு படத்தோட முடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கதாபாத்திரம் ஜெயிக்கும் நிற்கும்னு நினைக்கிறீங்களா சார் உங்களுடைய கருத்து? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ எந்த அளவுக்கு பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த விமர்சனங்கள் இந்த இதை வந்து வெங்கட் பிரபுவோ அல்லது அந்த டீமோ இவங்களும் பேசியிருப்பாங்க, ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லும்பொழுது இதில் கூட இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு ஷாட்டில் விஜய் நின்றுட்டுருப்பார், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரங்க 2 பேர் இருப்பாங்க. அது ரஷ்யாவில் எடுத்ததா தாய்லாந்தில் அவங்க மிலிட்ரியா போலீஸா அல்லது தீவிரவாதிகளா எதுவும் தெரியல. அது ஒருவேளை அப்படி வந்து ஒரு தீவிரவாதி மாதிரியான ஒரு விஷயமாகவோ அதை வந்து காமிக்கிற ஒரு டேரிங்காக காமிக்கிறது அந்த படத்தில் மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீஸ்ட்லேயே அந்த பஞ்சாயத்து வந்தது, ஏங்க நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாக காட்டுறீங்கன்னு சொல்லி கல்ஃபில் வந்து இந்த படத்தை வந்து அந்த படத்தை தடை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான நிலைமை இதுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மீறி இந்த மாதிரியான ஒரு ரா ஏஜென்ட்டு ஒரு புலனாய்வு பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்கே உடைய ஒரு இது காமிக்கிறாங்க, அப்புறம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே பாம் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு நிறைய சீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்தடுத்த சீனை கொண்டு போய் அதை தான் வந்து அவர் பிரபல வாரப்பத்திரிகையில் சொல்லிட்டு இருந்தார் வெங்கட் பிரபு. விஜய் ரசிகர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் நாங்கள் வந்து அப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அது கரெக்டாக செய்யக்கூடியவர் மட்டும். அதுக்கு ஒரு மிகச்சிறிய உதாரணம் வந்து மாநாடு சார். ட்ரெய்லரில் நிறைய அந்த சஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கலாம் சார். ஆனால் எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே கட்டி அணைக்கிற மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவருடைய படம் கில்லி படத்தோட ரெஃபரன்ஸையே வந்து என் கிரெடிட்ஸில் யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று அவருடைய சக காம்படிட்டர் அவருடைய நண்பர்னே சொல்லிக்கலாம் அஜித் சாருடைய மங்காத்தால வந்து அந்த டைலாகை ஒரு ஃப்ரேமில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? வெங்கட் பிரபுடைய பார்வையில் எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படியே இருக்கும் வந்து சார் இந்த குடியை விட்டுலான்னு பார்த்தா விட முடியலன்னு மங்காத்தாலையும் வந்து அஜித் அந்த டைலாக் பேசியிருப்பாரு.
அதுலேயும் பேசியிருப்பார். அதாவது கடைசியில் இந்த ட்ரெய்லரோட எண்டில் வந்து அந்த மருதமலை மாமணியை அப்படின்னு அதுக்கு வெங்கட் பிரபு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு இருந்தார். பிரசாத் லேம்பில் ப்ரெஸ் மீட்டில் நான் கில்லி படத்தை அவ்வளோ பயங்கரமாக ரசித்தேன். நான் அதனுடைய பாதிப்பு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். அதை தாண்டி அந்த படத்துக்குள்ளேயும் பாருங்கள் நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் கேள்வியை கேட்ட எப்படிங்க மொத்தத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு மேபி அது இருக்கலாம். வந்து இது எல்லாம் ஒரு 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 சீரியஸாக ஒரு படம் ஆக்ஷனாக போய்கிட்டே இருக்குது. ஒரு எண்டில் ஒரு ட்ரெய்லரில் வந்து நிறுத்தி ஒரு பழைய படத்தினுடைய ஒரு காட்சி வச்சு பண்ணும்பொழுது அது ஒரு மேஜிக் தான். அது அந்த மேஜிக்கை வெங்கட் பிரபு மிக சரியாக செஞ்சுருப்பான்னு தெரியுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே கிரிக்கெட் இதெல்லாம் சொன்னீங்க. ஆக மொத்தம் கோட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஏகப்பட்ட கேமியோ ரோல்ஸ்குள்ளே உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மல்டி ஸ்டார் மூவினா கண்டிப்பாக கிரிக்கெட்டுன்னு வந்தாச்சு. வெங்கட் பிரபு கிரிக்கெட்டை பிரிக்க முடியாது. அதே மாதிரி அவருக்கு வந்து தலை தோனி அவர்களே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தோனியோட கேமியோ கோட் திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு ஒரு இன்னும் பூஸ்ட் ஏற்றுற விதமாக ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய இந்த சிஎஸ்கே ரெஃபரன்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ தலை தோனியை படத்தில் பார்க்கலாமா சார்? அது வந்து பெரிய உண்மையிலே இருக்கா இல்லையான்னு தெரியவே இல்லை. அது நானும் 2-3 இடங்களில் விசாரித்தா உண்மையாகவே சஸ்பென்ஸாக இருக்குன்றாங்க. அது எப்படி ஷூட் பண்ண ஒரு வேளை இருந்ததுன்னு வச்சுங்க, ரகசியமாக ஷூட் பண்ணியிருக்காங்களா அல்லது வேறு அவருக்கு டிஏஜிங் ஏதாவது பண்ணியிருக்காங்களா பர்மிஷன் வாங்கி தோனியை, இல்லை தோனியும் விஜய் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வெளியே எங்கேயாவது இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது போய் ரகசியமாக படப்பிடிப்பு நடிச்சிட்டு வந்தாங்களான்னு தெரியல. ஒரு வேளை அப்படி தோனி இருந்தால் இது வந்து ரியல் பேன் இண்டியா படமாக மாறும். பார்ப்போம் சார். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம விக்ரம் படத்தில் ரோலக்ஸ்ன்னு ஒரு சின்ன ரோல் தான் பண்ணார். வந்து ஒரு ரோல் கூட கிடையாது. அப்படி போகிற போக்கில் அது ரோலக்ஸ்னு அப்படி ஒரு ரத்தக்கரையோடு அப்படி சிரிச்சுட்டு போகிற சூர்யாவை வந்து இன்றைக்கு வரைக்கும் ரோலக்ஸ் தான் வெளியே கூப்பிட்டுட்ருக்காங்க. சூர்யாவை எப்படி சிங்கம் வந்தப்போ சிங்கன்னு கூப்பிட்டாங்களோ அதை தாண்டி ரோலக்ஸ்ன்னு கூப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி தோனி இதுக்குள்ளே வந்துட்டார். அதை அந்த படத்துக்குள்ளே இந்த கதைக்குள்ளே கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இந்த சிஎஸ்கே டீகோட் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை திருவனந்தபுரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் எடுத்தாங்க. அது கிரிக்கெட் சம்மந்தமான அது கடைசி கிளைமேக்ஸ் காட்சி அப்படின்றாங்க. கிளைமேக்ஸ் காட்சி அது மேபி இதுவாக தான் இருக்குன்னு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை ஒட்டி பாம் எங்கே வச்சிடுறாங்க. அந்த பாம்பை எடுக்கிற வேலையில் தான் விஜய் இறங்குறாரு அப்படின்னு. ஒரு பக்கம் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆடியன்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே பார்க்கலாம். அந்த ஸ்டேடியத்துக்கு மேலே சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்டேடியத்துக்கு வெளியே ஒரு ஷாட் இருக்கும். அப்படியே சேப்பாக் ஸ்டேடியம் தான் அது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், பிரேம்ஜி ஓடி வருவார். ஓடி வந்தோடனே ஒரு கேலரி தாண்டி உள்ள ரூம்லேருந்து கேலரிலேருந்து வெளியே வரா மாதிரியான ஒரு சீன். அதில் எல்லோரும் அந்த சிஎஸ்கே ட்ரெஸ்ஸு போட்டுருப்பாங்க. ஒரு தோனியோடைய ஒரு படம் கூட ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சிஎஸ்கே மேட்ச் நடக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்ட்டு வந்து வெங்கட் பிரபுவும் கிரிக்கெட்டையும் பிரிக்கவே முடியாது. அவரே சொல்லியிருந்தார் அந்த இதுலேயே கூட, நாங்கள் ஒரு ஜாலியான டீமுங்க. நாங்கள் வந்து எப்படி வந்து ஷூட்டிங்கு அதேமாதிரி ஒரு பிரேக்கில் வந்து கிரிக்கெட் விளையாடுறது, நைட்டில் போயிட்டு பார்ட்டி கொண்டாடுறது. எங்கள் சென்னை 28ன்னு ஒரு படம் இதை விட ஒரு பெரிய சாத்தியம் அது. ஒரு ஸ்ட்ரீட்டில் விளையாடுற ஒரு பசங்களுடைய கதை, அவ்வளோதான் கதை, ஒரு ஒன்லைனு. அதை வச்சு ஒரு 2.25 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் ஒரு படமாக கொடுத்துருந்தாருன்னா அது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம். அதனால் இந்த கதைக்குள்ளே கண்டிப்பாக கிரிக்கெட் இருக்குது. தோனி இருந்தார்னா இது ஒரு ரியல் பேன் இண்டியா படம். பார்ப்போம் சார். அந்த ரிலீஸ் அப்போ வந்து இந்த படம் வந்து இந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது, தோனியோட கேமியோ இருந்தால் இனிமேல் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பல விஷயங்கள் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார். வணக்கம்.